அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் வளர்ப்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு இனத்தில் அரேபியரின் கௌரவமான குரைஸ் என்னும் கோத்திரத்தில் பனு ஹாஷிம் வம்சத்தில் பிறந்தார்கள். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கூறியதாவது: அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலின் சந்ததியிலிருந்து கனானாவை கண்ணியப்படுத்தினான், அதிலிருந்து குரைசியருக்கு கௌரவத்தை அருளினான், அதிலிருந்து பனு ஹாஷிமுக்கு சிறப்பை கொடுத்தான், அதிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்துள்ளான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி கோத்திரத்தின் மகிமையை கூறினார்கள். அன்னலாரின் அன்னை ஆமினா அவர்கள் பனு ஜுஹ்ரா என்ற கௌரவமான வம்சத்தில் பிறந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் சௌபியா என்ற பெண்மணி அன்னலாருக்கு பாலூட்டினார்கள். அரேபியர் தங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை முன்வைத்து அவர்களை கிராமப்புறத்திற்கு அனுப்பி வளர செய்வார்கள். ஏனென்றால் கிராமப்புறங்களில் தூய்மையான காற்றும் சுகாதாரமும் இருக்கும் என்ற காரணத்தால். இந்த நடைமுறைக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாட்டனர் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹவாஜனின் கோத்திரமான பனு சஅதுடைய கண்ணியமான பெண்மணி ஹலிமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இவர்கள் 4 அல்லது 5 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். ஆண்டுக்கு 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு அழைத்து வந்து அன்னையரிடமும் பாட்டனாரிடமும் காட்டிச் செல்வார்கள். அல்லாஹ் நமக்கு இந்த உம்ரா போகிறப்ப இந்த இடத்துல பார்த்தோம். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இந்த பனு ஹலிமா சாதி அவங்களுடைய இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நம்ம மக்காவிலேருந்து மதினாவுக்கு வரும்போது தான் பத்ருக்கு போவாங்க. அந்த பத்ருக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். பெருவிரல். அல்லாஹ் தஆலா நமது கை விரல்களை கட்டை பெருவிரலை வலுவானதாக ஆக்கினான். அதன் உதவியால் உணவை அள்ள முடிகிறது, அதன் உதவியால் பேனா பிடித்து எழுத முடிகிறது. இதுவன்றி மனிதன் எந்த பொருளையும் வலுவாக பிடிக்க முடியாது. மற்ற எந்த விரல் போனாலும் கட்டை விரல் அதற்கு மாற்றாக இருக்கும். நிச்சயமாக இந்த கட்டை விரல் அல்லாஹ்வின் ஒரு அருளாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகை விடுபவருக்கு எச்சரிக்கை. தொழுகை விடுவது மனிதனை இறை நிராகரிப்பில் சேர்த்து விடுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஈமானுக்கும் குஃபருக்கும் வேறுபாடு தொழுகை விடுவதாகும் என கூறப்பட்டுள்ளது. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. விரிப்பு விரித்து சாப்பிடுதல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேஜையின் மீதோ சிறிய தட்டிலோ சாப்பிட்டதில்லை என கூறிய போது, பிறகு எதன் மீது சாப்பிட்டார்கள் என கேட்கப்பட்டது. விரிப்பு, அதாவது தஸ்ஸர்கான் விரித்து சாப்பிட்டார்கள் என கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆனை பார்த்து ஓதுதல். குர்ஆனை பார்த்து ஓதும் பழக்கம் உடையவருக்கு அவரின் கண்களால் பயனடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அருளுகின்றான். அதாவது மரணம் வரும் வரை கண் பார்வையை பெற்றிருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியவருக்கு நற்செய்தி கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பாங்கு கூறிய பின் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுதல். பாங்கு சொல்லிய பிறகு அவசியம் ஏதுமின்றி திரும்பி வருகிற எண்ணமின்றி பள்ளிவாசலிருந்து வெளியே செல்பவர் நயவஞ்சகர், அதாவது முனாஃபிக் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் கருத்துரையாவது: பாங்கு சத்தத்தை கேட்ட பிறகும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் ஏதுமின்றி எந்த ஒரு உண்மை முஸ்லீமும் பள்ளிவாசலிருந்து வெளியே செல்ல மாட்டார். அவ்வாறு செல்வது நயவஞ்சகத்தனமான செயலாகும். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. 2 வகை பேராசை. 2 வகை பேராசைக்காரர்கள் எப்பொழுதும் மனநிறைவு கொள்வதில்லை. ஒன்று கல்வியை பற்றிய பேராசை, மற்றொன்று உலகம் பற்றிய பேராசை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையில் இறைவன் முன் நிற்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா? மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் அது என சூரா முத்தஃபிஃபினிலே அந்த மறுமையின் காட்சியை அல்லாஹ் தஆலா 4லிருந்து 6வது வசனங்கள் வரை பேசுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். எல்லா வழிகளுக்கும் சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு காய்ச்சல் மற்றும் எல்லா வழிகளிலிருந்தும் நிவாரணம் பெறுவதற்காக இந்த துஆவை கற்பித்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
பிஸ்மில்லாஹில் கபீர் அவுது பில்லாஹில் அஸீம் மின் ஷர்ரி குல்லி ஐப்கின் நஆரின் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார் என்ற துஆவாகும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வின் அருட்கொடை நினைத்து பாருங்கள். வானிலிருந்து பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் என்று வேறு படைப்பாளன் இருக்கின்றானா? அவனையன்றி வேறு தெய்வம் இல்லை. அவ்வாறு இருக்க இவ்வுண்மையிலிருந்து நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள் என குர்ஆனிலே அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான். வல்லல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் எதை விட்டு நம்மளை தவிர்ந்திருக்கக்கூடிய நமக்கு கட்டளையிடுகின்றானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.